சென்னையில் பள்ளி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன என்பது புகார். இதில் ஈடுபடும் கும்பலை அவ்வப்போது போலீசார் கைது செய்தும் வருகின்றனர். ஆனாலும் அதுபோன்ற குற்றச் செயல்கள் தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் போதை மாத்திரை விற்பனை செய்த 3 பேர் அடையாறு பகுதியில் சிக்கியுள்ளனர். அடையாறு கிண்டி பகுதியில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக ஒரு கும்பல் விற்பனை செய்வதாக அடையாறு மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர் செல்வராணிக்கு தகவல் கிடைத்தது. கிண்டி 5 பர்லாங் சாலை அருகே போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போதை மாத்திரைகளை விற்பனை செய்வதற்காக வந்த 21 வயது விக்னேஸ்வரன், 23 வயதான முனீஸ்வரன், 19 வயது ஜோஷ்வா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து மொத்தம் 315 போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. வாரம் ஒருமுறை ஆந்திராவிற்கு சென்று மாத்திரைகளை வாங்கி வந்து சென்னையில் ஒரு மாத்திரையை 300 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இந்த மாத்திரையை தண்ணீரில் கரைத்து ஊசி மூலம் நரம்பில் ஏற்றிக்கொண்டால் நீண்ட நேரம் போதையில் மிதக்கலாம் என ஆசை காட்டி பள்ளி மாணவர்களை போதைக்கு அடிமையாக்குவதும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னையில் கல்லூரி மாணவர்களை தொடர்ந்து பள்ளி மாணவர்களை குறிவைத்தும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வது இதன் மூலம் உறுதியாகியுள்ளது. எனவே இத்தகைய நபர்கள் குறித்து தகவல் தெரிந்தால் உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கும்படியும் தங்கள் பிள்ளைகளின் சேர்க்கை குறித்து பெற்றோர் உஷாராக இருக்கும்படியும் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.